அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடத்துல அடுத்த வருஷம் 2026 மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு. கடகராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதியே குரு தான். ஆனால் இந்த குரு 11ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கை, மதிப்பை, பதவியை கொடுத்தாரு. இப்போ 12ஆம் இடத்துக்கு வராரு மே மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் டு டிசம்பர் உங்கள் ராசிக்குள்ளே உச்சபலத்தை அடைகிறார். மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் செலவுகளை கொடுப்பாரு, சுப செலவுகளை கொடுப்பாரு. இதில் முதலீடுகளாக செலவுகள் ஏற்படும். செலவு 2 விதமாக இருக்குது. ஒன்றா குழந்தைகளுடைய படிப்பு, திருமணம் சார்ந்த செலவுகள். அப்படி இல்லை அப்படின்னா நிலம் சார்ந்த முதலீடுகள், உங்களுடைய சொத்து சேர்க்கை, தங்க நகை வாங்குவது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி செலவுகளை இப்போ குரு கொடுக்க போகிறார். இந்த 2வது வகை செலவுகள். இதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும், நகைகள், ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. சுப செலவு ஏற்படுறதுனால உங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகுமானு கேட்டால் ஆமாம், கடன் ஜாஸ்தி ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு 1 லட்சம் வருதுன்னா நீங்கள் ஒரு 5 லட்சத்துக்கு கடன் வாங்குவீங்க. இப்போது ஒன்றும் இல்லை, ஹவுசிங் லோன் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருமானமோ அது மாதிரி ஒரு 10 மடங்கு 20 மடங்குன்ட்டு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அது என்ன பர்சன்டேஜ்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் உங்களுடைய சேலரியில் 300 டைம்ஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தால் உங்களுடைய நெட் ப்ராஃபிட்டில் இன்ட்டு 5 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுருப்பாங்க. இது நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். உடனே 5 டைம்ஸ் கிடையாது, 7 டைம்ஸ் எதுவும் எங்கிட்ட ஆர்குமெண்ட் வேண்டாம். அந்த மாதிரி உங்களுக்கு இப்பொழுது சில விஷயங்கள் நடக்கும். மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா மாதம் 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த கடன் வாங்குறதே உங்களால் கட்ட முடியுங்கிற தைரியத்தினால தான். அதனால் இது கடன் கிடையாது, சுப செலவுக்கான முதலீடு. அதுவும் குறிப்பாக ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கைக்கான முதலீடாக இருக்கும். அடுத்த ஒரு 4 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு பண அதிகரிப்பு ஏற்படும். அதனால் உங்களுடைய கடனையும் அடைக்க முடியும், புதுசாக சொத்து சேர்க்கையும் ஏற்படும், புதிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடன் அதிகரிக்கிறதுனால எங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா சார்னா, குரு எங்கே வரப்போகிறார் அப்படின்னு கேட்டால் 12ஆம் இடத்துக்கும் 1ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது சயனஸ்தானம்ங்கிறது. அங்கேருந்து எங்கே பார்க்க போகிறாருன்னா உங்களுடைய 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்க்க போகிறாரு. எதிரிகளிடம் வாங்கிய கடனை அடைப்பது, எதிரிகளுடைய வாயை அடக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவது, உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள், வைர ஆபரணங்கள், வீடு, சொந்த ஃப்ளாட். இப்போ இன்றைக்கி ஃப்ளாட் இருக்கணுங்கிறது கம்பல்சரி. அந்த மாதிரி சொத்து சேர்க்கைக்கு உண்டான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்பொழுது ஏற்படும். இதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது இந்த விஷயத்தையும் தருவார். ஆனால் உங்களுக்கு மெயின் சொத்து சேர்க்கை. இந்த சொத்து சேர்க்கை கடகராசிக்கு கொடுக்கறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கோ, குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உங்களை விட்டு சண்டை போட்டுட்டு போனதே நீங்கள் ஒழுங்காக சம்பாதிக்கல, உங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய சொத்து சேர்க்கையில் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு, நீங்கள் ஏற்கனவே சேர்த்த சொத்தை காப்பாற்றிக்க தெரிலன்னு இப்போ எல்லாம் திரும்பி வருது. அதனால் அவங்களுக்கு என்ன புரியும், ஓ நம்ம கணவர் இத்தனை நாள் தப்பு பண்ணலை, நம்ம மனைவி தப்பு பண்ணலை, நாம் தான் தப்பாக புரிஞ்சுட்டு கொண்டு மனதை மாற்றி உங்களுடன் இணைந்து வாழ்வதற்கு முயற்சி எடுப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் பிடிவாதங்கள் பிடிக்கக்கூடாது. இவ்வளவுதானே தவிர மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 75 முதல் 80% உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். இந்த குரு பயிற்சியில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும், சில சங்கடமான விஷயங்களும் நடக்கும். அதாவது ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் யாராவது வயது முதிர்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு உங்களுக்கு பெண் குழந்தைகளோ உங்கள் பேத்தி யாராவது இருந்தாங்கன்னா, வயசுக்கு வரக்கூடிய அந்த பியூபர்ட்டி, அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற வயசில் இருந்தாங்கன்னா அவர்கள் ஏஜ் அட்டன் பண்ணி உங்களுக்கு சுப செலவை ஏற்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு தங்க நெக்லஸ் வாங்குறது, வைர அட்டிகை வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தகுதிக்கேற்ப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படணும். எந்த விதமான எதிரிகளின் தொல்லையும், ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எந்த விதமான எதிரிகள் தொல்லையும் இருக்கக்கூடாது.
கடன் கொடுத்தவர்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. கடந்த காலத்தில் கடன் கொடுத்துட்டு சில பேர்லாம் திடீர்னு காணா போயிருப்பாங்க. திடீர்னு ரொம்ப வருஷம் கழித்து வந்து அன்றைக்கி நான் 5000 கொடுத்தேன், இன்றைக்கி 50000 கொடுன்னு கேட்பான். அந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சங்கடங்கள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும்னா, உங்கள் வீட்டில் சுப்பிரமணிய புஜங்கத்தை அந்த மந்திரத்தை தினமும் படிக்கணும். எப்பெல்லாம் முடியுமோ படிங்க. அட்லீஸ்ட் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுப்பிரமணிய புஜங்கம் படித்து வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வாருங்கள். அதாவது தனியாக முருகன் இருக்கக்கூடாது, வள்ளியோடு மட்டும் இருக்கக்கூடாது. வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை முருகனை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு சகலவிதமான கடாட்சமும் அருளி உங்களுக்கு நற்கதியை தருவார், சந்தோஷத்தை தருவார் அந்த திவ்ய தம்பதிகள். கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு எப்படியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. உங்களுக்கு முதல்ல பார்க்கும்போது குரு பகவான் 11ஆம் பாவத்தில் இருந்தார், லாபஸ்தானத்தில் இருந்தாருங்க. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுத்தாரு. இப்போது லாபஸ்தானத்தில் இருந்து 12ஆம் பாவத்துக்கு வராரு. இப்போது குரு பகவான் 12ஆம் பாவத்தில் மறைஞ்சிருக்காரு. ஏன் சாமி பயமுறுத்துறீங்க, 12ல் குரு மறையிறாரு அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். ஆல்ரெடி வேறு உங்களுக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடியே வந்து சனி பகவான் அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. இதுவே எங்களை கொஞ்சம் படாத பாடுபட்டுன்னு இருக்கோம். இதில் மேற்கொண்டு வேற இப்போ குரு வேற மறையிறாரா அப்படிங்கிற உங்களுக்கு அச்சம் தேவையற்றது. இதனால் என்னென்ன விஷயங்கள் நன்மைகள், இதில் எதில் கவனம் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். முதல் விஷயம், இந்த குருவினுடைய பார்வை. அந்த குரு பார்வை எந்த இடத்துல இருந்தாலும் கூட அந்த குருவினுடைய பார்வை வந்து நன்மையை மட்டுமே செய்யக்கூடியது. அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட 12ஆம் பாவத்தில் குரு மறைஞ்சாலும் கூட அவரினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை தருதுங்க. அவருடைய சமசப்தம பார்வை உங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. கடகராசிக்காரங்களுக்கு 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு, அவருடைய சமசப்தம பார்வை. இது எல்லா கிரகத்திற்கும் இருக்கக்கூடியது சமசப்தம பார்வை. அந்த சமசப்தம பார்வையினால் கடகராசி ஆகிய உங்களோட 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு இல்லைங்களா. அதனால் கடன் சுமை குறையும். ஏதாவது கடன் இருக்குது, அதீதமான கடன் இருக்குது, ரொம்ப மீள முடியாத கடன் இருக்குது, அல்லது வந்து இதை வந்து மீளவே முடியவே இல்லை, வட்டி மேலே வட்டி கட்டிக்கிட்டே இருக்கும், எப்போதான் இதுலேருந்து மீளுவோன்னு தெரியாதபடியான கடனாக இருக்குது. எப்போ ஏற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, இப்போது அந்த குரு பகவான் உங்களோட 12ஆம் பாவத்தில் வந்து அமரக்கூடிய காலம், அதுபோல் 6ஆம் பாவத்தை பார்வை பார்க்கின்ற காலம். அதனால் கடன் சுமை குறைய போதுங்க. கடனை அப்படியே தவிடுபடி பண்ண போகிறார் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, குரு பகவான் அவருடைய விசேஷ பார்வைகள் 2. ஒன்று 5ஆம் பாவத்தை பார்ப்பார், அதே போல் 7ஆம் பாவத்திலிருந்து 2ஆம் பாவமாக இருக்கக்கூடிய 9ஆம் பாவத்தை பார்ப்பார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5, 9 விசேஷ பார்வையாக அமையுது கடகராசிக்கு. அப்போது கடகராசிக்கு அது 8ஆம் இடமாக வருது அப்படின்னா 4ஆம் இடமாக வருதுங்க. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, அம்மா, படிப்பு, இது மாதிரி வந்து வாகனம், வசதி, வாய்ப்புகள், இதையெல்லாம் தரக்கூடியது 4ஆம் பாவம். இந்த மாத்ருஸ்தானத்தை அந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு ஏற்பட போகுதுங்க. ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம் இருந்து வந்ததுன்னா கண்டிப்பாக களையப்படும். அது மட்டுமல்ல, வீடு சம்பந்தமான புதிய ஒரு உபகரண பொருட்கள், வாகனங்கள் வாங்கிறது, வீடு உபகரண பொருட்கள் வாங்கிறது, இது மாதிரியான சில விஷயங்களும் இந்த காலத்தில் நடைபெற போகுதுங்க. அப்புறம் குரு பகவான் வந்து அவர் 9ஆம் பாவ பார்வையாக உங்களோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார் கடகராசிக்கு இல்லைங்களா. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது ஆயுளை தரக்கூடிய ஆயுள் ஸ்தானம். அது மட்டும் இல்லை, அதற்கு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேர். அதனால் அந்த இடத்தை பார்க்குறாரு. அந்த இடத்துல ஆல்ரெடி யார் இருக்கார் அப்படின்னா சனி பகவான் இருக்கார். இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. என்னன்னா, சனி பகவானினால் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகளை இந்த குருவினுடைய பார்வை, அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பார்வையினாலே எல்லாமே நிவர்த்தியாகும். அதனால்
கண்டிப்பாக அந்த அஷ்டம சனியினுடைய வீரியங்கள் உங்களுக்கு குறையும். அதனால் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. அதனால் இந்த காலம் அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது உங்களுக்கு கடகராசிக்கு. அப்புறம் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 12ஆம் பாவத்தில் குரு வரார் இல்லைங்களா, அதனால் தேவையற்ற செலவுகளை குறைக்கணுங்க. ஒரு செலவு செய்கிறீங்களா, ஒன்றுக்கு 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, 4 முறை யோசிங்க. 4 முறை யோசிச்சுட்டு இந்த செலவு செய்வோம் அப்படின்னு முடிவெடுங்க. தேவையற்ற செலவுகள் எடுத்தோம் கவுத்தோம், இதை பார்க்குறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், இதை வச்சுப்போம் அப்படின்னு நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரயோஜனமற்ற செலவுகளாகவோ அல்லது உங்களுக்கு தேவையற்ற இன்னும் மேலும் பல செலவுகளையோ ஏற்படுத்தி விட்டுடும். அதனால் செலவுகளை குறைச்சி கொள்ளுங்க ஒன்று. அடுத்ததாக முதலீடுகள் செய்யும் போது ஏதோ ஒரு விஷயமா இடம் வாங்குறீங்க அல்லது ஏதோ ஒரு கார் வாங்குறீங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த பொருள் வாங்குவதற்கு முன்பாக அதனுடைய தரம் எப்படி இருக்குது, அது எப்படியான விஷயங்கள் வேலை செய்யும், அது எப்படி நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்குங்க. அதனால் உபகரண பொருட்கள் வாங்குறதுலையோ வேறு ஏதோ வாகனத்துலேயோ பழுது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியாக குரு இருப்பாருங்க. இந்த 6ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் மறைவது நல்லது. ஏன்னா சொல்லுவாங்கன்னா, கட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக. அப்படியான ஒரு ராஜயோக அமைப்பையும் இந்த குரு பகவானனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு உருவாக்குது. அதையும் நீங்கள் அனுபவிக்கணும், பரிபூர்ணமாக அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் அத்துணை நவ கிரகங்களுக்கும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விபரீத ராஜயோகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு வேலை செய்யும். அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு முதற்க வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் இப்போ பார்க்கிற பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக, அதாவது இந்த ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துனீங்கன்னா குரு பகவான் அவர். ஒரு ஜாதகத்தில் நன்மை தீமைகளை அதிகமாக செய்யக்கூடியது அப்படின்னு எடுத்தனால குரு பகவான் ஒரு நன்மை மட்டுமே செய்வார். குரு பார்க்க கோடி நன்மை. பல கிரகங்கள் கெட்டது பண்ணாலும் குரு ஒருத்தர் நன்மை பண்ணால் அந்த கிரகங்கள் பண்ண கெட்டது பூரா நிவர்த்தியாய். அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பயிற்சியாகிறார். பயிற்சின்னு ஒரு ராசி விட்டு மற்ற ராசி போவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஷபராசியில் இருக்கார். உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இவ்வளோ நாள் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்திலிருந்து வரார். லெஸ் பிளேஸ், கழியக்கூடிய இடம். குரு நன்மையை செய்யக்கூடியவர் 12க்கு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு முறை ஆகுது. இந்த வருஷம் ஆகுது மே மாதம் 12 ஆதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் கடகத்திற்கு மேலே அப்படி 11 மிதனத்துக்கு வரார். ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு வரார். வரும்பொழுது 12ஆம் இடத்திற்கு குரு வரும்பொழுது என்னென்ன நன்மை தீமைகளே செய்வார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க. இந்த பதிவில் நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவாக இது நான் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் பல 1000 வருடங்களுக்கு முன்னாக 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தெளிவாக இந்தந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் இன்னென்ன நன்மை தீமைகள் தான் நடக்கும், இதை மாற்ற முடியும், நீங்கள் நல்லா இருக்கட்டும், நீங்கள் சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாததை இருக்குது அப்படிங்கிறதை சொல்ல முடியாது, இருக்கிறத இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன உண்டோ அது நடக்கும். அது சுவாமி ஓஹா ஓஹோன்னாரே டிவியில் இங்கே கஷ்டப்படுறமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த நல்லதே சொல்லிட்டு போயிட்டா அப்படி அதனால தான் நாம் ஒரு முடிவெடுத்து நானாக கடித்து சொல்லாமல் சித்தர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்களோ அதை நான் அப்படியே உங்களுக்கு விளக்க உரையாக அந்த பாடல்கள் பாடி இந்த விளக்க உரையை கொடுக்குறேன். நன்மையும் இருக்கலாம், தீமையும் இருக்கலாம். அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணி நாம் அதை சரியும் செய்துக்கலாம். என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது குரு பயிற்சி 2025 கடகராசிக்கு என்ன பண்ணுது? வன்மை உக்கிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும் அவருடைய பாடல், புலிப்பாடு சித்தருடைய பாடல். வன்மை உற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும் ஈராறில் குரு வரவே, ஈராறு 12, ஈராறில் குரு வரவே ராவணனும் மாண்டானடி இழிவாய் ராமன் கை அம்பாள் இறந்து சிவலோகம் சென்றான் தாயே ஊராரும் தூஷிப்பார்
சுற்றத்தார் கெடுதி மெத்தச் செய்வன் நல்ல உத்தமனாக இருந்தாலும் ஊழ் வினைக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு போட்டிருக்கார். புரிஞ்சிருக்கு பாட்டு உங்களுக்கு. நான் சொல்ல வேண்டியது புலிப்பாடு சேர்த்தர் பாடல் இது. அதாவது வன்மை விட்டிட, வன்மைனா ரொம்ப கெடுதியானவன், உக்ரமானவன், கெட்டதை செய்யக்கூடியவன், வன்மை பொருந்தியவன், வன்மம் நிறைஞ்சவன். ஏன் உனக்கு எதுக்கு இந்த வன்மம் அப்படிங்கிறாங்க. வன்மை விட்டிட ராவணன், கெடுதி மிகுந்த ராவணன் 12ஆம் இடத்துல குதி வரும் பொழுதுதான் ராவனுடைய அம்பு பட்டு இறந்து சிவலோகம் சென்றான். கொன்னல்ல குருவன் பொழுது அந்த மாதிரி இனி விரயஸ்தானம்னு பேர். அவனுக்கு வீரே விரயமாயிடுச்சு. ஊராரும் தூஷிப்பார்கள். ஊராருன்னா ஊர்லேயே கெட்ட பேர். எல்லாரும் நம்ம காரியத்து போ, அந்த மாதிரி நம்ம காரியம் செய்வோம், தூஷிப்பார்கள். ஊரே நம்மளை கெட்டதா பேசும். அந்த மாதிரி சுற்றத்தார் கெடுது மெத்தச் செய்வர். நம்ம நண்பர்கள், சொந்த பந்தங்கள் ரொம்ப கெட்டது நம்ம பண்ணுவாங்கன்னா கெடுதி மெத்தச் செய்வர். ரொம்ப கெட்டது, தீமை செய்கிறது, வஞ்சனம் பண்றது, இடையூறுகள் ஏற்படுது, இங்கேயும் அங்கேயும் பொல்லாததை பேசுறது, இதெல்லாம் நடக்கும். நல்ல குரு வரும்போது நல்ல உத்தமனாய் நீ இருந்தாலும் நீ நல்லவன் தான், என்ன பண்றது? ஊழ் வினை இந்த இடத்துல குரு வந்துருச்சு, நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறார். நீ நல்ல உத்தமனாக இருந்தாலும் ஊழ்வினைக்கு என்ன செய்வோம் தாயே? நம்ம நல்ல உத்தமன் தான், நல்லவன் தான் நமக்கு தெரியுது. வீணா பலி போறோம்னா வீணா கெட்டது நடக்குதுன்னு. பட் இந்த மாதிரி கிரகங்கள் அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத அந்த பாடலுடைய பாடல். விளக்க உரை என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசிக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, இது வாங்கு அது வாங்குவேன்னு சொல்கிறது வாய் வராமல் போகாது. இருந்தாலும் இருக்கிறத சொன்னா தான் நீங்கள் அதை உண்டானதை பண்ணி பரிகாரம் பண்ணி உங்களை காப்பாற்றிக்க முடியும். அதற்காகத்தான் என்ன உண்டோ அதை தெளிவாக சொன்னேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொருளாதாரத்தில் வீக்கம், பொருளாதார புடை, பொருளாதாரத்தில் தலை, வருமானம் பத்தாது, இருக்கிறத செலவு பண்ணி செய்கிறோம், செலவு பண்ணணும், சேமிப்பு கரையும். வீண் பயம் என்றால் தேவையில்லாத பயம் ஏற்படுமா? ஐயோ இப்படி ரைட் படுத்தா தூக்க வராது, யோசனையிலே இருக்கிறது வீண் பயம். வாகன பழுது ஏற்படும். வாகன பழுது, நம்ம வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகி பிரச்சனை கொடுத்த நேரம் போன வாரம் தான் இதை மாற்றிருப்போம், ரிப்பேர் பண்ணியிருப்போம், மீண்டும் அடுத்த பிரச்சனை. போகும் வழியின் துக்கம், வாகன பிரயாண காலத்தில் துக்கம், வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக இருக்குதுன்னு போட்டிருக்காரு. போகிற வழியில் பிரச்சனைகளை கொடுக்குமா வாகனத்தில், பிரயாண பதில் துக்கம். போகிற வழியில் பிரயாணத்தில் போகிற காரியம் ஜெயம் உண்டாகாமல் போகிறது, பிரயாணத்தில் துக்கம் ஏற்படுறது, விபத்து ஏற்படுறது, அதெல்லாம் நடக்கலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். மன உளைச்சல் அதிகமாக ஏற்படக்கூடிய காலம் அப்படின்னு போடுறாரு. மன உளைச்சல், தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகும். சிலருக்கு திடீர் திருமணம், திடீர் மேரேஜ், எதிர்பார்க்கவே மாட்டேன், எதிர்பார்க்காம இருக்கும், திடீர்னு கல்யாணமே பண்ணி வந்து நிற்பா அப்பா அம்மா முன்னாடி, எனக்கு தெரியுமே திடீர்னு ஆயிடுச்சு அப்படிங்கிற திடீர் திருமணம். வரவுக்கு மேல் செலவு அதிகமாக உண்டாகும். ₹1 வருமானம் வந்தால் ₹5 செலவாகும். அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள், வரவுக்கு மேல் செலவு அதிகமாகும். வியாதி, இருக்கிற வியாதி வளர்ச்சி அடையுமா? ஏற்கனவே நோய் சுகர் இருக்குது, 100லேயே வச்சுருக்கோம், கண்ட்ரோலாக வச்சுருக்கோம்னு சொல்லுவார். ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல குரு வரும் பொழுது நோய் மிகுதியாக, எந்த நோயாக இருந்தாலும் வளர்ச்சி அடையும், இல்லாட்டி புதியதொரு நோய் நம்மளை தொற்றிக்கொள்ளும், ஜாக்கிரதையாக இருக்கிறோம். மேல் அதிகாரிகள் மூலம் துன்பங்கள் ஏற்படணும். ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், உத்தியோகத்தில் இருக்கோம், தொழில் பண்ணுறோம்னா நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள், அடுத்த ஸ்தானத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க நமக்கு ரொம்ப டார்ச்சர் அனுப்புவாங்க. நம்மளால் செய்ய முடியாத அளவு வேலை பலு, அல்லது என்ன வேலை செஞ்சாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாத அளவு கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். செய்தொழிலின் மன அமைதி இருக்காது. அதாவது சின்ன தொழில் செஞ்சு ஒரு ₹100 சம்பாதிச்சாலும் ஆத்மார்ப்பா மன அமைதியாக நமக்கு குடிச்சு திருப்தியாக இன்பமாக செய்தால் அது ஒரு சந்தோஷம். நீங்கள் ₹1,00,000 சம்பாதிச்சாலும் பிடிக்காத வேலையை செய்ய சொன்னால் அது மன அமைதி இருக்காது. தெளிவில்லாமல் ஏனோ தானோ செய்வோங்கிறார். அதில் மன அமைதிங்கிறது இருக்காது. இருக்கிற இடத்துல குரல் களவு போகும். நம்மளுடைய சேமிப்பு தான் சேர்த்து வச்சிருக்கோம்னா திருட்டு பயம், களவு போகக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும். கௌரவ பாதிக்கும், மானம் மரியாதை போகும், சேர்த்து வச்ச கௌரவம் போய் அவமானங்கள் படும், அசினிகள் ஏற்படும், அனைத்தும் விரயம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தாயார் காப்பனாருக்கு இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுனே கொண்டிருக்காங்க. அதெல்லாம் சொந்த ஜாதகத்தை பார்க்குறாங்க. அதில் இருக்கிற பலன்கள் பூராமே நமக்கு அப்படியே நடக்குன்னு எதிர்பார்க்க வேண்டாம், சொந்த ஜாதகத்தை பார்த்தா மாறும். சில பேர் தாயார் காப்பனாருக்கு கருமா பண்ணுறது, இழக்க வேண்டிய அமைப்பு ஏற்படுன்னு கொண்டிருக்காரு. புத்தி கெட்டு அலைந்து அங்கும் இங்கும் ஊர் சுற்றி அவமானப்படலாம் அப்படிங்கிறது போட்டிருக்காரு புலிப்பாடி சுந்தர். இது பொதுவாக 12ஆம் இடத்துல குரு வரக்கூடாது ஏற்படக்கூடிய அமைப்பு, இது உண்மைதான். இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடிய குருவாவா நமக்கு நன்மையை தரமாட்டாரா? இந்த குரு பயிற்சி பிரச்சனை தானா அப்படின்னு கேள்வி வரலாம். உண்மை பிரச்சனை தான் அப்படிங்கிறது பொதுவாக நாம் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அப்படிங்கிறது கோச்சார பலன்களுக்கு பொதுவாக கடகராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஷேர் பண்ணுறது. இது போக நம்மளுடைய சொந்த ஜாதகம் ஒன்று இருக்கு, நம்ம பிறந்த நேரத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகம், அதுதான் 100% நமக்கு நல்லது கெட்டது பண்ணக்கூடியது.
அந்த ஜாதகத்தில் குரு பகவான் நன்மையை தரக்கூடிய இடத்துல இருந்தால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், டோன் கேர்னு போகலாம். இது கோச்சார பலன்கள். அதுலேயும் குரு வீக்கா இருக்கு அப்படிங்கும் பொழுது ரெண்டும் சேர்ந்துக்கும். அப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள் அனைத்துமே நமக்கு ஏற்படும். கடகராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. கடகராசிக்கு கடந்த 2.5 வருஷமா அஷ்டம சனிங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தா பாருங்க. கொஞ்சம் அப்பப்ப ஏதாவது ஒரு பணவர் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கொடுத்தது யார் அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தாங்க. இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி சந்திரனா வர்றதுனாலங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு தாய்மை உள்ள இருக்குங்க. கடன் வாங்கி பாக்கெட்ல பணம் வச்சிருப்பாங்க. ஆனா யாராவது என் குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு இல்லைங்க, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணணும்னு கேட்டா தான் எதுக்காக கடன் வாங்கி வச்சிருக்கோமோ அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்கங்க. அந்த அளவு ஒரு தாய்மை உள்ளம் கொண்டவங்க, ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்களா இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த கருணை உள்ளத்தை மிஸ்யூஸ் பண்ணியே கொஞ்சம் 2.5 வருஷமா ஏகப்பட்ட பேர் இவங்களை மனசாலையும் உடம்பாலையும் ரொம்ப தொந்தரவு பண்ணியிருப்பாங்க. ஆனா கொஞ்சம் குரு பகவான் சாதகமா 11ஆம் இடத்துல இருந்தனால அந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சு வந்திருப்பீங்க. இப்ப குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வராருங்க, விரயஸ்தானத்துக்கு வராரு, ஏகப்பட்ட விரயத்தை கொடுத்துருவாரு. சனி பகவான் நமக்கு சாதகமா இருந்தாலும் குரு பகவான் நமக்கு சாதகமே இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சுப விரய செலவுகளை கொடுப்பாருங்க. வீடு கட்டுற யோகம், வண்டி வாகனங்கள் யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம், இந்த மாதிரி எல்லா யோகங்களையும் கொடுத்து அதுக்கான சுப செலவுகள் பண்ற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஒரு சிலருக்கு பாருங்க குதிங்கால் வலிச்சிருக்கும், பாதம் வலிச்சிருக்கும், அப்பா அம்மா உடம்புல ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்க மாதிரியே இருக்குங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலை இப்ப உங்களுக்கு மாறிடுங்க. நல்ல டாக்டர் கிடைச்சு நல்ல ட்ரீட்மெண்ட் மூலியமாக உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான யோகங்க. படிக்கிறதுக்கு வெளிநாடு போறதுக்காகட்டும், ஒரு பிசினஸ் ரீதியா போறதுக்காகட்டும். இல்லைங்க நான் சம்பாரிச்சிட்டேங்க, 45 வயசு வரைக்கும் என்னால கடின உழைப்பு போட்டு நான் சம்பாரிச்சிட்டேன், ஆனா இப்ப நாடா சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நீங்க டூர் போறதுக்கான காலமாகவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்லைங்க எனக்கு இப்ப 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சுங்க, ஒரு ஆன்மீக பயணம் போலான் இருக்கேன், ஆனா அதுல ஒரு தடங்கள். இப்ப குரு 12ஆம் இடமான பயணங்களை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறனால நிறைய ஆன்மீக பயணங்கள், குரு ஆன்மீக கிரகம் 12 பயணம், அப்ப ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் நீங்க போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. அடுத்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை, வீடு வண்டி வாகனம் மனைகள் சொல்லக்கூடிய இடத்த குரு பகவான் பாக்குறாருங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நீண்ட நாளா வீடு கட்டணுங்கிற ஒரு கனவு, இல்ல பாதியோட வீடு ஆரம்பிச்சுங்க கட்ட முடியல, அதாவது அஷ்டம சனியில நம்ம வீடு ஆரம்பிச்சோம்னா நம்ம சுப செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாங்க ஆரம்பிச்சோங்க, அது பாதியில நிக்குதுங்க, பணம் இல்ல, ஆளுங்க வர மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, அது இப்ப உங்களுக்கு தீரப்போகுதுங்க. வீடு கனவு உங்களுக்கு நிறைவேறும், ஆள்கள் கிடைச்சி பாதியோட நின்ன வீட்டை நீங்க கட்டி முடிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரோ இல்ல பைக்கோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இப்ப வாங்குறதுக்கான ஒரு யோகம்ங்க. அதே மாதிரி 5ஆம் பார்வையா 4ஆம் இடம். 5ங்கிறது குழந்தைகள், 4ங்கிறது சொத்து. குழந்தைக்காக சொத்து சேர்க்கணும், உங்க குழந்தைங்களுக்காக ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் அது இப்ப வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. உங்க அம்மாவோட ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இப்ப சரியாகுங்க. அம்மா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டே இருக்காங்கங்க, நான் எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசுறாங்க, இல்ல அம்மாக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பேச தெரியல, எங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதுவும் குருவோட அருளால 4ஆம் இடத்துல குரு பாக்குறனால தாய்க்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டாயம் தீருங்க. 4ஆம் இடம் அப்படின்னா படிப்பா சொல்லக்கூடிய இடமும் கூடங்க. அப்ப படிப்பு கல்வி இப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் கட்டாயம் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க அது சக்சஸ் ஆகிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெண்களுக்கு இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கான அமைப்புகள், ஜீரண கோளாறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கான அமைப்பும் இந்த குருவோட பார்வை 4ஆம் இடமான துலாம பாக்குறதுனால உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்து 12ஆம் இடத்துல இருந்து தனது 7ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பாக்குறாருங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ரு ஸ்தானம். அது மட்டும் இல்லாம நம்மளோட உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடங்க.
படிச்சு முடிச்சு 2 வருஷம் ஆச்சுங்க, 3 வருஷம் ஆச்சுங்க, எனக்கு சரியான வேலை கிடைக்கல, எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல, ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு கட்டாயம் மனசுக்கு பிடிச்ச ஒரு அற்புதமான வேலை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருக்கேங்க, நான் குடும்பத்தை விட்டு நான் தனியா இருக்கேன், இப்ப அந்த வேலை அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுன்னா நான் குடும்பத்தோட சேர்ந்துருவேன்னு நினைச்சீங்கன்னா, இப்ப கட்டாயம் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து கிடைக்க போகுதுங்க. குறிப்பா வந்து 6-12 தொடர்பு வரும்போது ஒரு மாறுதல், உத்தியோக மாறுதல்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அதுவும் குரு அந்த மாறுதலை கொடுக்கறனால ஒரு லாபமான ஒரு அமைப்பு தான் கிடைக்கும். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும் உங்களோட உத்தியோகத்துலங்க. உங்களுக்கு இவ்வளவு நாள் ஒரு டென்ஷனோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இப்ப ஜாலியா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. கோர்ட்டு கேஸ் சம்பு வழக்கு உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. நிறைய பேர் பாருங்க, கடகராசிக்காரங்க டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரைக்கும் போயிருக்காங்க. இல்ல இந்த அளவோட என்னால வாழவே முடியாதுங்க, ஐயோ இந்த மனுஷன்கிட்ட என்னால குப்பையே கொட்ட முடியலன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப கட்டாயம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு உங்களோட வாழ்க்கை துணையோட மனநிலை மாறி நீங்க வந்து குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழலை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அடுத்து குரு பகவான் 12ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாருங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க சந்திரன் அதிபதியா வரனால ஒரு கற்பனை உலகளை சஞ்சரிப்பாங்க. நிறைய கவிதை எழுதுறவங்க, கதை எழுதுறவங்களா இந்த கடகராசியில இருப்பாங்க. ஆனா அதீத கற்பனை இருக்கும். ஒரு சின்ன ஒரு வயிற்று வலி இருந்தா கூட நமக்கு வந்து வயிற்றுல ஏதாவது கட்டி இருக்குமோ, ஏதாவது கேன்சரா இருக்குமோ, இந்த வியாதியா இருக்குமோ, அந்த வியாதியா இருக்குமோ, நம்ம இன்னும் 1 மாசத்துல இறந்துருவோமோ, இந்த மாதிரி அதீத கற்பனை உங்களுக்குள்ள இருக்கும். அந்த கற்பனையை வந்து முட்டை கட்டி வச்சிருவீங்க. அவங்களுக்கு ஆயுள் பலம் சூப்பரா இருக்கு. குரு பகவான் ஆயுள் விருத்தியை உங்களுக்கு கொடுக்குறாருங்க. ஒரு திடீர் வருமானம். 2 வருஷம் முன்னாடி ஒருத்தட்ட பணம் கொடுத்தேங்க, அவர் வந்து திரும்பி தரவே மாட்டாரு, கேட்டு நான் சலிச்சிட்டேங்க அப்படின்னா அந்த பணம் இப்ப உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உயிர் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், பரம்பரை சொத்து, இல்ல அப்பா சம்பாரிச்ச சொத்து இப்ப பாக பிரிவினை பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமா இந்த சமயத்துல 8ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும்போது பாக பிரிவுகள் பண்ணிக்கலாங்க. 8ஆம் இடம் நீண்ட நாள் வியாதிகளை குறிக்கக்கூடிய இடங்க. ரொம்ப நாளா 6 வருஷமா 7 வருஷமா இந்த வியாதி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இப்ப ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சி ஒரு சின்ன சர்ஜரி மூலியமா அந்த வியாதிகள் உங்களுக்கு முழுமையாக குணமாகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி வீட்டுல சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் இருக்குங்க, பண்ணலாமான்னு கேட்டா 8ஆம் இடம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை சொல்லக்கூடிய இடங்க. தாராளமா பண்ணுங்க, அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியா கிடைக்குங்க. இன்னும் இந்த குரு பயிற்சி காலத்தை நான் வந்து சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னா புதன்கிழமைகள்ல அம்மன் வழிபாடு பண்ணுங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்றதும், அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாதவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச மருத்துவ உதவி. குரு பகவான் 12ஆம் இடமான மருத்துவ ஸ்தானத்தை குறிக்கிற இடத்துல இருக்காரப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களால முடிஞ்ச மருத்துவ உதவி செய்யும் போது உங்களுக்கு இந்த 1 வருட காலம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கடகராசி கடக லக்னத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, விரைய குருவாக வராரம்மா, இவ்வளவு நாள் நாங்கள் அஷ்டம சனியில கஷ்டப்பட்டோம், இப்போ வந்து குரு வந்து விரைய குருவா வந்தா நாங்க எப்படிதான் சமாளிக்க போறோம் அப்படின்றவங்களுக்கு அஷ்டம சனி விலகியதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதையை காட்டுது. இந்த குருவானவர் உங்களுக்கு 6-9க்குரியவர், அவர் 12ஆம் இடத்துக்கு வராரு. 6க்குரியவர் 12க்கு வந்தாலும் நல்லது, 9க்குரியவர் 12க்கு வந்தாலும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரபிள்லாம் கொடுக்க மாட்டாரு. விரயங்கள் சுப விரயங்கள். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு நீங்க பார்த்தீங்கன்னா 4, 6, 8 பார்க்குறார். அப்போ உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க. அதே போல் உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. இது வரைக்கும் நாங்கள் வந்து அஷ்டம சனியால் பட்ட அசிங்க அவமானம், மன வலி, வேதனைக்கெல்லாம் இந்த குரு பார்வை உங்களுக்கு சஞ்சீவனியாக மருந்து போட்டு கொண்டிருக்கும்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம், யோகம், தொழிலெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை வந்து இந்த காலகட்டம் நீங்கள் காணவிருக்கிறீங்க. தொழில் உங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தி ரொம்ப வந்து ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு இந்த காலகட்டம் வந்து கடகராசிக்கு ரொம்ப அருமையாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் வந்து நல்ல வைத்தியங்கள்லாம் கிடைச்சி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இப்போ மாணவர்கள்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தேர்ச்சி பெறுவது, நுழைவுத் தேர்வு நாங்கள்
முயற்சிக்கிறோமா அதெல்லாம் வெற்றி கிடைக்குமானா அருமையாகவே வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி காலேஜெலாம் வந்து இப்போ நீட்டு எழுதுகிறவங்க இல்லை ஒரு நாட்டா எழுதி ஒரு ஆர்கிடெக்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கவர்மெண்ட் கோட்டாலே சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் ஒரு டூர் போனோம் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அருமையாக அந்த மன மகிழ்வை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருப்பது. வெளியூருக்கு கடல் கடந்து பயணம் செய்வது, வெளியூரில் வந்து ஒரு சொத்து வாங்குவது, இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த காலகட்டம் நிறைய நீண்ட நாட்களுக்காக வந்து ஒரு வைத்தியம் பார்த்துட்ருக்கோம். அந்த வைத்தியம்லாம் இப்போ வந்து எங்களுக்கு கை கொடுக்கலன்றவங்க மாற்று மருத்துவத்தின் மூலம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைத்தியம் கிடைத்து அதில் வந்து உங்கள் உடல் வந்து ஒரு ஆரோக்கியம் பெறுவது ரொம்ப நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருவானவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார். என்ன ஒரு தொழிலுக்காக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஒரு நேர விரயம், பண விரயம், ஒரு பொருளாதார விரயம், இதெல்லாம் சுப விரயமாக இருக்கும். ஒரு இடம் வாங்குவீங்க, அது இப்போ வந்து ஒரு லோனாக ஆகும், ஆனால் அது பின்னாடி உங்களுக்கு சொத்தாயிடும். ஒரு நகை வாங்குவீங்க, அதுக்கு இப்போ ஏதோ ஒரு அதுவும் வந்து இப்போ எல்லாமே இஎம்ஐ ஆகிடுச்சு, வாங்கினீங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு அசட்டாக இருக்கும். இந்த விரயம் ஒரு சிலருக்கு கல்யாணம் இப்போ திடீர்னு ஏற்பாடு ஆகிடும். குடும்ப உறவுகளில் வந்து தேவைகளை வந்து பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வது, குடும்ப மகிழ்வுக்காக ஒரு பிக்னிக் போகுவது, உங்களுக்கான ஒரு மன மகிழ்வுக்காக ஒரு செலவு செய்வது, நல்ல ஒரு உணவு இது வரைக்கும் வந்து சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் நான் வந்து தவிச்சேன் அப்படின்றவங்களுக்குலாம் அதெல்லாம் போய் நல்ல சத்துள்ள உணவு ஆகாரங்கள்லாம் கிடைப்பது. இப்போ எல்லாமே இயற்கை வைத்தியம், அதே போல் மெடிடேஷன், யோகா இதெல்லாம் போய் உங்கள் உடலை வந்து இப்போ ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளணும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம இது வரைக்கும் இருந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியில் வந்திருக்கும்பொழுது நம்மளை வந்து புனரமைத்து கொள்வதற்கு நல்ல வந்து ஒரு ஆன்மீக பயணங்கள், நம்மளுடைய உணவில், நம்மளுடைய உடலியலில் நம்ம எக்ஸசைஸு, யோகா அதெல்லாம் பண்ணி இன்னும் நீங்கள் வந்து உங்களை மெருகேற்றி உங்களை ஊக்கப்படுத்தி கொள்ளும்பொழுது இன்னும் திறம்பட செயல்பட்டு நீங்கள் இன்னும் வந்து ஏன்னா இப்போ விரயத்தில் குரு வந்தாலுமே அவர் 6க்கும் 9க்கும் உடைய ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடச்சிதுன்னா அது கூடுதலாக உழைக்க வேண்டியது வரும் இல்லையா? அந்த உழைப்பை நீங்கள் இன்னும் கூடுதலாக போடணும் அப்படின்னீங்கன்னா அதற்கு உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மன ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கான வழிமுறைகள்லாம் பின்பற்றுவதற்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். அதற்கெல்லாம் வந்து கூடுதல் உழைப்புமா இங்கே வந்து தேவைப்படுது. கூடுதல் உழைப்பும் நல்ல வந்து ஒரு ரொட்டீன் லைஃப்பில் டெய்லியும் அந்த வந்து பாதிக்கப்படாத அளவுக்கு உங்களுடைய ஊக்கமும் செயல்பாடும் இருந்துச்சுன்னா இந்த விரய குரு உங்களுக்கு சுப விரயங்களை மட்டுமே தருவார். நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு வச்சுக்கோங்க. வாயிலா ஜீவன்களுக்கு, கோசாலைகளுக்கு, வயதானவர்களை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் பேணி பாதுகாக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நிரந்தர வருவாயை வந்து இந்த குரு கொடுத்துருவார். அவர் சனி 9லேருந்து 11 தான் பார்க்கும். அப்போ தொடர் வருமானம் சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லியிருப்போம். அது வந்து ப்ளஸ்ஸும் சரி மைனஸும் சரி ஒரு நிரந்தரமாக ஒரு வருவாய் இருக்கணும் அப்படின்னும்போது சனி வந்து அதை கொடுத்துருவார் ஒரு தொடர் வருமானத்தை. அதற்கு என்ன பண்ணணும் நம்மன்னா உழைப்பை மட்டும் போடணும். அதை வந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய நோக்கம் வந்து நல்லையாகவும் நம்முடைய செயல்பாடு ஒவ்வொரு நாளும் வந்து புதுவிதமாக திறமையோடு நம்ம செயல்படுத்தும் பொழுது அதற்கான பலன் வந்து நிச்சயமாக உண்டு. கடகராசி இந்த காலகட்டம் வியாழந்தோறும் நீங்கள் வந்து குருவுடைய வழிபாடோ இல்லை சிவ வழிபாடோ இல்லை பிரதோஷ காலங்களில் நீங்கள் சிவனை வழிபட்டு வரும்பொழுது பால் அபிஷேகத்துக்கு தந்து வரும்பொழுது உங்களுக்கு அருமையான பலன்களை சிறப்பாக நடக்கும், கண்கூடாக காணலாம். கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடகராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார். அதாவது ஒரே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயம் சொல்லலாம். கடகராசிக்கு கவலைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து, மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. அந்த நிலையை மாற்றி அமைத்து உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவதற்கு குரு பகவானும் தயாராக இருக்கார். அப்போ உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எப்பவுமே மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக மாற்றத்தை அவங்க ஒரு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆள் தான் நீங்கள். உங்களுக்காக வாழ்ந்ததை விட பிறருக்காக வாழ்ந்த நாட்களே அதிகம். இனிமே நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கான ஒரு வெற்றிக்கான பாதையாக இருக்க போகுது. எங்கே முயற்சி எடுக்க 1.5 வருஷமாக கேது பகவான் 3ஆம் இடத்துல வந்து முயற்சியவே தடை பண்ணிட்டாரே. எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டேன், இன்னுமே எடுக்கணும்னா மாடி இருந்து குதிக்க தான் செய்யணும் அப்படிலாம் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. சரியா?
அது வந்து கிரகத்துடைய சூழ்நிலைகள். ஓகேவா? புரிஞ்சு நம்ம அப்போ வந்து ஒரு பலன்கள் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நாங்கள் எடுக்கிற எல்லா பலன்களுமே பொது பலன்களே. இப்போ நாங்கள் பேசுகிற இந்த அதாவது கிரகத்துடைய பெயர்ச்சியுடைய செயல்பாடாக இருந்தாலும் சரி, மாத பலன்கள் எதுவாக இருந்தாலும் பொது பலன்கள் மட்டுமே. ஸோ இந்த பொது பலன்களில் உங்களுக்கு அதிகமான தாக்கம் இருக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் அதிகமான தாக்கம் இருக்கா, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்னைய பொறுத்தளவு உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கடந்து போயிருவீங்க, அசால்ட்டாக தூக்கி விட்டு போயிருவீங்க. உங்கள் சுய ஜாதகமும் வலிமை இழந்திருந்தால் மட்டுமே இந்த தாக்கமும் உங்களை அதிகமாக தாக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வராரு, திரும்ப உங்கள் ராசிக்குள்ளேயும் என்ன பண்ணுவார், அதிசாரமாக வருவார், திரும்பியும் மிதுன ராசிக்குள்ளே போவார். இந்த வருடம் 3 முறை அவருடைய செயல்பாடில் மாற்றம் ஏற்பட போது 2 விஷயங்கள் அப்படியே இருக்க போது, ஒரே ஒரு விஷயம் உங்கள் ராசிக்கு வரும்போது மட்டும் சில மாற்றங்கள் உண்டு. இது வந்து நம்ம குரு பயிற்சியோட இன்னொரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ பார்க்க போகிற என்னென்னா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட போகுது, குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல விழுகிறது என்று பார்ப்போம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்கார். அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான தனுசு ராசியை பார்க்கார். அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்கார். அப்போ இங்கே என்னென்ன விஷயம் இயங்குது, 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம். இந்த 4, 6, 8 யாருக்கெல்லாம் இயங்கிறதோ அவர்கள் தனி மரமாக இருப்பதில்லை, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாழ்க்கையாக தான் அவர்களுக்கு இருக்க போகுது என்று பார்க்கலாம். விஷயம் என்ன அப்படிங்கும்போது, சுகஸ்தானத்தை குரு பார்வை மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ உங்களுக்கு சுகஸ்தானம் வலுப்பட போகுது. சந்தோஷம், மகிழ்ச்சிகள் அதிகமாவதற்கான வாய்ப்பு உண்டு. சந்தோஷத்துக்காக நீங்கள் ஒரு வெளிமாநிலமோ அல்லது வெளிநாடோ பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, வீடு கட்டணும் ரொம்ப நாளாக ஆசைப்படுறோம், வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் உண்டா அப்படின்னா வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது, இடம் மனை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏதோ கட்டின வீடை வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். அதே போல் இடங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடங்கள் நீங்கள் இவ்வளோ நாளாக தேடி பார்த்து இடம் கிடைக்கல அப்படின்னாலும் இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடங்கள் கிடைக்கும். அதே போல் உங்களுக்குரிய சுய மரியாதை கிடைக்கும். உங்களுக்கான வேலையில் ஒரு மாற்றம் உண்டு, வேலை இடமாற்றமும் உண்டு, வேலையில் ப்ரமோஷனும் உண்டு. ஓகேவா? நீங்கள் கடினமாக வேலை பார்த்து கஷ்டமாக வேலை பார்த்து உங்களுக்கு மதிப்பளிக்காத ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி, உங்களோட சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அவங்களாம் இனிமேல் உங்களுக்குரிய மரியாதை கொடுப்பாங்க, உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. கடன் சுமையிலேருந்து உறுதியாக இந்த ஒரு வருட காலத்தில் கடகராசிக்காரங்க கடந்து வர போகிறீங்க. கடன் சுமையை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அடைச்சி ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை பெற்றுட்டோம்ப்பா, ரொம்ப ஒரு நல்லா இருக்குது வாழ்க்கை, பரவாயில்ல, போன வருடத்தை விட இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் ஏற்படுத்தி தரப்போது. கடும் வேதனைகள், கடும் பிரச்சனைகள், மீள முடியாத பிரச்சனைகள் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உங்கள் மேலே யாராவது குற்றம் சாட்டி உங்களுக்கு தேவையில்லாத இன்னல்களையோ தேவையில்லாத பிரச்சனைகளையோ அல்லது உங்களை அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலோ யார் செய்திருந்தாலும் அந்த அடிமைத்தனத்தை உடைத்து நீங்கள் ஒரு சிறப்பான நபர், உங்களுக்கும் அதிகமான திறமைகள் உண்டு, அந்த திறமைக்கேற்ற மதிப்பு இன்னுமே கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கிரகங்கள் வாங்கி தரும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். திடீர் அதிர்ஷ்டம்னா நீங்கள் சூதாட்டம் அப்படிலாம் போயிடாதீங்க. திடீர் அதிர்ஷ்டம்னா உங்களுடைய மனைவி வழி உறவில் இருந்தோ அல்லது உங்களுடைய கணவர் வழி உறவில் இருந்தோ சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 7க்கு 2, அப்போ 7க்கு 2ங்கும்போது இந்த உறவுகளிலிருந்து உங்களுக்கு சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அவங்களுடைய பூர்வீக சொத்து இந்த காலகட்டங்களில் விற்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. நண்பர்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் நண்பர்கள் மூலமாக பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாராவது செய்யாத தப்புக்கு, செய்யாத பிரச்சனைக்கு தண்டனை அனுபவிக்கிறீர்களோ, அது சிறை தண்டனையாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே கைதியாக இருக்கக்கூடிய நிலையில் மன வருத்தத்துடன் இருக்கக்கூடிய நபர்கள் உறுதியாக உடச்செறிஞ்சு உங்களுடைய தவறு உங்கள் மேலே இல்லை, நீங்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டீங்க என்பதை
இந்த குருவின் பார்வை மூலமாக நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுங்கிறது உண்மை. மன அழுத்தங்கள், கவலைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை குரு பகவான் கொடுக்க போகிறாரு. தாய்மாமா உறவுகள் வழியில் நல்ல மாற்றம் உண்டு. உங்கள் தாய்மாமா உங்கள்கிட்ட அன்பாக இருப்பாங்க, இனிமேல் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க, உங்களுடைய முழுமையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி புரிவாங்க என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த காலகட்டங்களில் கடகராசி மாணவர்கள் படிப்பில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 70% பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ நல்ல மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு. உங்களுடைய போட்டி, விளையாட்டு போட்டி, அதில் ஸ்கூலில் என்ன போட்டி வச்சாலும் கடகராசிக்காக டாப் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி படிப்பில் 70% வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து அங்கே உள்ள எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, கடகராசிக்காரங்க கலந்துக்கிட்டால் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலையிலும் குரு பார்வை மூலமாக முழுமையாக பெற போகிறீங்க. கடகராசி குடும்ப பெண்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகமாவதற்கான வாய்ப்புண்டு. உங்களுடைய அம்மாவடி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்புண்டு. உறவுகள் அனைத்தும் உங்களுடன் ஒற்றுமையாக இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக கொடுப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான முன்னேற்றத்தை குருவின் வாழ்வை மூலமாக நீங்கள் பெற போகிறீங்க.